ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு கேலண்டரோட லாஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். சரியா? கேலண்டருக்கு ஆல்ரெடி வந்துட்டு 3 வீடியோஸ்க்கு கிட்ட வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் கேலண்டர்ல இருந்து எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்குமே நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான டைப் தான். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு டே கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்த ஒரு டேட் கொடுத்துட்டு இதுக்கு என்ன டே வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லணும்னா, இங்க இந்த பேஜ்ல இருக்கு பாருங்க, இங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வெனஸ்டே அப்படின்னா, அப்போ 18th ஜனவரி 1980 என்ன டே இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வெனஸ்டே அப்படின்னா அப்ப இது என்ன டே? புரியுதா எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு? 2 டேட்ஸ் கொடுத்து டே கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு டே ஒரு டேட்டுக்கு டே கொடுத்துருவாங்க, இன்னொரு டேட்டுக்கு நம்ம டே கண்டுபிடிக்கணும். இப்படி கேக்குற கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ் எப்படின்னா, 1 18th Jan 1972, 18th Jan 1980. இப்ப இதுல வித்தியாசம் என்ன இருக்கு? இந்த டேட் ரெண்டுமே சேமா இருக்கு. மந்தும் சரி டேட்டும் சரி சேமா இருக்கு. இயர் மட்டும் மாறி இருக்கு. இந்த பேஜ்ல பாருங்க, மந்தும் டேட்டும் சேமா இருக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இயர் மட்டும் மாறி இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்றது? அடுத்து இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, 18th June 1952, 20th June 1964. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல டேட் வித்தியாசமா இருக்குது, அதே மாதிரி இயர் வித்தியாசமா இருக்கு, மந்த் ரெண்டும் சேமா கொடுத்துட்டாங்க. டேட் ரெண்டும் வித்தியாசம், அடுத்து இயர் ரெண்டும் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு டே கொடுத்துட்டாங்க, அப்ப இதுக்கு என்ன டே வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் புரியுதா? இது இன்னைக்கு நம்ம நடத்தக்கூட டாபிக் வந்துட்டு டைப் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டேட்டு மந்த் இயர், டேட்டு மந்த் இயர் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதைதான் பார்க்க போறோம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நானே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ்க்கும் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேலண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எக்ஸாமுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே உங்களுக்கு ஒரு இது வந்துட்டு கொடுக்குறேன், ஒரு டேட் வந்து கொடுக்குறேன். 10 June 1921. இந்த அன்னைக்கு எனக்கு வெனஸ்டே. ஓகேவா? இந்த அன்னைக்கு எனக்கு என்ன டே இருக்குது? வெனஸ்டே இருக்குது. அப்போ 10 June 1925 அப்போ என்ன டே வரும்? இப்ப இது எப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த வருஷம் நியூ இயர் வந்துட்டு மண்டே வருது. அப்ப அடுத்த வருஷம் எந்த டேல வரும் நியூ இயர்? நம்ம என்ன பார்ப்போம்? அடுத்த வருஷம்னா அப்ப டியூஸ்டே வரும். அப்ப அதுக்கு அடுத்த வருஷம் வெனஸ்டே வரும். இப்படி பார்ப்போம் தெரியுமா? இந்த மாதிரி கால்குலேட் நம்ம ரியல் லைஃப்ல இது யூஸ் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்துட்டு மண்டே வந்துச்சு, அப்ப அடுத்த வருஷம் டியூஸ்டே வரும் அப்படிங்கறது நம்மளே கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் இதே டேட்டு இதே மந்த் இருக்கக்கூடியது. ஓகேவா? இதே டேட்டு 10ஆம் தேதி தான். இந்த 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி 1921ல எனக்கு வெனஸ்டே வந்ததுன்னா அதே 1925ல எந்த டேல வரும்? இப்ப இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இயர் மட்டும் தான் மாறி இருக்கு. சோ அப்ப இந்த இயரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷம் இடையில இருக்கு? +4 இடையில இருக்கு. 4 வருஷம் கழிச்சு. அப்ப நீங்க இப்படி சொல்லிடுவீங்க, வெனஸ்டே இந்த வருஷம் வெனஸ்டேனா அடுத்த வருஷம் தேர்ஸ்டே வரப்போகுது. அப்ப 4 வருஷம் கழிச்சுன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. அப்ப சண்டே தானே ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுருவீங்க. ஆனா அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படி போடக்கூடாது? ஏன்னா இந்த 1921க்கும் 1924க்கும் நடுவுல ஒரு லீப் இயர் வருங்கமே. 1924 அப்படிங்கிற ஒரு லீப் இயர் வரும் தானே. லீப் இயர் வந்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்ல. அப்ப எப்படி நம்ம இப்படி கால்குலேட் பண்ணி போடுறது? அப்ப அது தப்பாயிடும். ஜஸ்ட் 4 வருஷம் கழிச்சுன்னா எனக்கு இன்னைக்கு மண்டே இருக்குன்னா அப்ப 4 வருஷம் கழிச்சு எனக்கு தேர்ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது எப்பவுமே. அதுக்கு நடுவுல இந்த லீப் இயர் வருதான்னு செக் பண்ணணும். லீப் இயர் வந்தா ஒரு டே எக்ஸ்ட்ரா வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்ப இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி இதோட சம் என்னவா இருக்குது? இந்த 1921ல இருந்து 1925 போறதுக்கு எனக்கு எவ்வளவு வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது.
அண்ட் இதுக்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்கு? ஒரு லீப் இயர் இருக்கு. அப்ப 4+1 என்ன? 4+1 எனக்கு 5. அப்போ வெனஸ்டேல இருந்து 5 ஆட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? வெனஸ்டேல இருந்து 5 ஆட் பண்ணணும். 5 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? வெனஸ்டே, Thursday, Friday, Saturday, Sunday, Monday and நமக்கு இங்க மண்டே வரும். மண்டே தான் ஆன்சர் வரும். வெனஸ்டேல இருந்து 5 நாள் கழிச்சு நமக்கு மண்டே தானே. So 4+1 இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடையில எத்தனை வருஷம் இருக்குங்கிறத போடணும். அப்புறம் எத்தனை லீப் இயர் வருதுங்கிறத போடணும். இயர் கேப் பிளஸ் இங்க ஒரே ஒரு இதுதான். இயர் கேப் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். பிளஸ் எவ்வளவு லீப் இயர் வருதுங்கிறத பார்க்கணும். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதோ +5 இருந்ததுன்னா இந்த வெனஸ்டேல இருந்து +5 ஆட் பண்ணணும். Thursday, Friday, Saturday, Sunday, Monday வரும். அதே +3 வந்துச்சுன்னா வெனஸ்டே, Thursday, Friday, Saturday ஆன்சர் எழுதுற மாதிரி வரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது இப்ப இங்க வந்துட்டு நம்ம சேம் டேட் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சேம் டேட் இருக்கு. இதே ஒரு தடவை ட்ரை பண்ணிடலாம். இது பாருங்க 1972 இருக்கு, 1980 இருக்கு. 1972, 1980. இப்போ 1972க்கும் 1980க்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பாருங்க. 8 வருஷம் இருக்கு. 8 வருஷம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 8 வருஷம் இருக்கு. அண்ட் இதுக்கு இடையில எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு இடையில 1972ல இருந்து 1980க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு பாருங்க. 1974 வருமா? 74 வராது. 76 வருமா? 1 3 76 வரும். 76 லீப் இயரா வரும். அதுக்கப்புறம் 76 லீப் இயரா வரும். 80 லீப் இயரா வரும். இந்த 72மே நமக்கு லீப் இயர் தான். 1972மே நமக்கு லீப் இயர், 1980மே இந்த 2 இயருமே லீப் இயர். இதுக்கு இடையில ஒரு லீப் இயரும் இருக்கு. 1976 லீப் இயர் இருக்கு. அப்போ +3 போட்டுடலாமான்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க ஜான்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துலயும் ஜான் தான் இருக்கு, இங்கேயும் தான் ஜான் தான் இருக்கு. அப்ப 1980ல பிப்ரவரி வந்தாதான் நமக்கு அந்த ஒரு ஆடு டேவை கணக்கு எடுத்துக்கணும். இந்த இடத்துல பிப்ரவரி வரல. ஓகே, ஜனவரியிலே டேட் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த இடத்துல பிப்ரவரி வரல. சோ இந்த 1980 கன்சிடர் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு. ஜூலை இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ பிப்ரவரி முந்தின மாசத்துல வந்துரும். அப்ப நம்ம அந்த 1 கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த 1 கன்சிடர் பண்ணும்போது கரெக்டா நம்ம +3 போட்டுக்கலாம். ஆனா இங்க ஜான்லே இருக்கிறதுனால, இப்ப ஜான்லே இருக்கிறதுனால இங்க நம்ம பிப்ரவரி வராது. சோ அந்த மூணாவது இந்த 1980 கன்சிடர் பண்ண வேண்டாம். 1972ல இருந்து 1980 வரைக்கும் நமக்கு 3 லீப் இயர் வரும். அந்த 3 லீப் இயர்ல இந்த 1980 ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா அது ஜனவரி மாசத்தோட இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பிப்ரவரி மாசம் வராததுனால நம்ம அதுல அந்த மந்த்தை கன்சிடர் பண்ண வேண்டாம். அந்த இயரை கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்ப இப்ப 1972 கன்சிடர் பண்ணலாம்னா வரலாம். ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட் தானே. ஜானுக்கு அப்புறம் பிப்ரவரி வரும் தானே. 1972 ஜான்ல இருந்து 1980யோட ஜான் வரைக்கும் பார்க்கும்போது இதுல இந்த இடத்துல 1972வோட பிப்ரவரி கணக்காகும் தானே, கணக்கு பண்ணணும் தானே. அப்போ இந்த இடத்துல 1972 நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இந்த நடுவுல இருக்கக்கூடிய 1976 ஒரு லீப் இயர். அப்ப பிளஸ் என்ன பண்ணணும்? +2 பண்ணணும். 8+2 என்ன? 8+2 நமக்கு 10. இந்த 10 வந்திருக்கு. நான் 10 வந்துட்டு எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. 10 வெனஸ்டேனா 10 வெனஸ்டேல இருந்து 10 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கையெடுத்து இது பண்றதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு அன்ஈஸியா இருக்கும்னு வைங்களேன். வெனஸ்டே, Thursday, Friday ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் யூஸ் பண்ணோம்ல. என்ன பண்ணோம்? டைரக்டா எடுத்தோடனே 7ஆல டிவைட் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதே மாதிரியே 7ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாரத்துக்கு 7 நாள். அந்த 7 நாளோட ரொட்டேஷன் மாறி மாறி வந்துட்டே தானே இருக்கும். இன்னைக்கு வெனஸ்டேனா அடுத்த வாரமும் வெனஸ்டே ஒரு டேட் வரப்போகுது. ஸோ அதனால 7ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் என்ன வரும்? எப்பவுமே கேலண்டரை பொறுத்த வரைக்கும் 7ஆல நீங்க எந்த இடத்துல டிவைட் பண்ணாலும் அதோட ரிமைண்டர் தான் பார்க்கணும். இந்த இடத்துல ரிமைண்டர் 3. அப்ப ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? இந்த வெனஸ்டே கூட 3 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனஸ்டே கூட 3 டேஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? சாட்டர்டே. அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே ஜஸ்ட் பேசிக்னு உடனே வெறும் இதை மட்டும் படிச்சுட்டு போயிருவாங்க. வெறும் இயர் கேப்பும் அடுத்து லீப் இயர் இருந்துச்சுன்னா 1 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஆனா இதுலயே இருக்கக்கூடிய வித்தியாசமான கொஸ்டினும் கத்துக்கணும். ஓகேவா? சேம் ரெண்டுமே ஒரே பேசிக், ரெண்டுமே சேம் டைப் தான். டேட்டும் மந்த்தும் சேம் தான்.
ஆனா நம்ம இங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்கிறோம், இங்க எப்படி அப்ரோச் பண்ணிருக்கோங்கிற அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். இதுக்காக தான் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் பண்ணணும். ஒரே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒன்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் வச்சுக்கிட்டு பேசிக் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே விதவிதமா கொடுப்பாங்க. அதுல எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? இப்போ பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சா? சேம் டேட் இருக்கக்கூடியது இந்த மாதிரி இயர் வந்துட்டு வேரி வந்துச்சுன்னா கரெக்டா போட்டுக்கணும். இப்ப இதே மாதிரி இன்னும் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு சால்வ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ சால்வ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய கொஸ்டின் இந்த கேலண்டருக்கு நான் நிறைய கொஸ்டின் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் டைப் தான். இப்போ இந்த இடத்துல ரெண்டு இது உங்களுக்கு சொல்ல போறேன், வித்தியாசமானது சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இப்போ இந்த ரெண்டு டைப் பார்த்தோம்ல, இந்த ரெண்டு டைப்ல இன்னும் ஒரு லெவல் நம்ம வந்துட்டு சேம் டேட் இருக்கக்கூடியதுல இன்னும் ஒரு லெவல் நம்ம போக போறோம், பார்க்கலாம். ஓகே, அந்த என்ன லெவல்னு சொல்றேன். இந்த இடத்துல 22ல இருந்து 27 பிளஸ்ல கொடுத்துக்கிறான். ஆனா இங்க 22ல இருந்து முந்தின இயர் கொடுத்துருக்கான், பிஃபோர் கொடுத்துக்கிறான். ஓகே, 2022 கொடுத்துட்டு 2012 கேட்டா முந்தின இயர்ஸ், இது வரைக்கும் முன்னாடி பாஸ்ட் இயர்ஸ் கேட்டா எப்படி நம்ம கால்குலேட் எப்படி வந்துட்டு ஆன்சர் பண்றது அப்படிங்கறது நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வித்தியாசமா இருக்குதா கொஸ்டின்? வாங்க இதை அப்ரோச் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, இங்க 1920 சேம் மந்த் டேட் இருக்கிறதுனால அந்த டேட்டை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், இயர் மட்டும் எடுத்துக்கோங்க. 2022 2027 இதுக்கு இடையில எத்தனை வருஷம், எத்தனை மந்த் இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கு, இது நம்பர் ஆஃப் இயர் கேப் எவ்வளவு இருக்கு. இயர் கேப் வந்துட்டு நமக்கு 5. இயர் கேப் என்ன வரும்? 5 வரும். அடுத்து இயர் கேப் 5 வருது. அடுத்து என்ன பார்க்கணும்? லீப் இயர் பார்க்கணும். லீப் இயர் 2022 லீப் இயரா நமக்கு? 2022 லீப் இயர் கிடையாது. அப்புறம் இதுக்கு இந்த 2022ல இருந்து 27க்குள்ள எத்தனை ஒரு லீப் இயர் வரும்? 2024ங்கிற ஒரே ஒரு லீப் இயர் வரும். அப்ப இந்த 5 கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 5 கூட 1 ஆட் பண்ணா +6. +6 அப்ப டியூஸ்டே கூட +6 பண்ணிக்கோங்க. டியூஸ்டே கூட +6 பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சண்டே வருமா? என்னது, மண்டே வரும். மண்டே வரும் +6 பண்ணா. +7 பண்ணோம்னா டியூஸ்டே வந்துடும். ஓகேவா? +7 பண்ணேன்னா எனக்கு அதே டேட் வரும். +6 பண்ணிட்டோம்னா மண்டே வரும். ஸோ ஆன்சர் வந்துச்சா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க என்ன பண்ணோம்? டியூஸ்டே கூட +6 பண்ணோமா? இங்க என்ன பண்ணணும்னா டியூஸ்டே கூட -6. இப்ப 6ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, இதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல ஆஃப்டர் இயர்ஸ் அடுத்து வரக்கூடிய வருஷங்களை கொடுத்திருந்தா உங்களுக்கு வந்துட்டு அதுல பிளஸ் பண்ண போறீங்க. முன்னாடி பாஸ்ட் இயர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, பிரசன்ட் இயரை கேட்டுட்டு பாஸ்ட் இயரை கொடுத்திருந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல டேட் இருக்கு, டேட்டை கன்சிடர் பண்ண வேண்டாம், இயர் மட்டும் எடுத்துக்கலாம். 2022 நான் முன்னாடி 12 போட்டுக்கிறேன். எனக்கு அந்த கேப் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் முன்னாடி போட்டுக்கேன், நீங்க பின்னாடி கூட போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு ரெண்டு நடுவுல எத்தனை வருஷம் இருக்கு டோட்டலா? கேப் இயர் கேப் எவ்வளவு? 10. தென் இதுக்கு இடையில எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு பாக்கலாமா? 2012 நமக்கு ஒரு லீப் இயர் வரும். ஆனா இங்க நவம்பர் வந்துங்கிறதுனால அந்த 2012 எடுக்க வேண்டாம். புரிஞ்சா? 2012, 2016, 2020 இந்த 3 லீப் இயர்ஸ். ஓகேவா? 2012ல இருந்து 2022க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ம் 2012, 2016, 2020 லீப் இயர்ஸ். நான் இதுல 2012 எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நவம்பர் மந்த் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஜனவரி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம கண்டிப்பா இந்த 2012 கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனா ஜனவரி கொடுக்கல, அதனால அந்த 2012 கன்சிடர் பண்ண வேண்டாம். நவம்பர் இருக்கிறதுனால, ஏன்னா நவம்பர்ல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி வந்தாதான் நமக்கு அதுல ஒரு பிப்ரவரி மாசம் வரும். அந்த பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். சோ இந்த இடத்துல அந்த பிப்ரவரி எக்ஸ்ட்ரா நாள் தேவை வராது. அப்ப இந்த 2012 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ இந்த 2012 to 22க்குள்ள எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்டா 2, 1, 2. அப்போ +2 பண்ணிக்கோங்க. சோ 10 + 2 அப்படின்னா என்ன? 12ன்னு வரும். 10 + 2னா என்ன? 12ன்னு வரும். இப்ப 12ன்னு வந்திருக்கு. சோ 12 வந்துட்டு நான் இந்த டியூஸ்டே கூட அப்படியே போயிட்டு மைனஸ் பண்ணிட்டு இருப்பேனா? இல்ல, நான் இந்த 12 என்ன பண்ணுவேன்? 7ஆல டிவைட் பண்ணுவேன். 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 5ன்னு வரும். 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 வரும். அப்ப இந்த டியூஸ்டே கூட 5 மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். டியூஸ்டே கூட 5 மைனஸ் பண்றதுனா என்ன? 5 நாளைக்கு முன்னாடி போகணும். -5 பண்ணுங்க. வெனஸ்டே, தேர்ஸ்டே வரும் ஆன்சர். தேர்ஸ்டே ஆன்சர்.
கிளியரா? 5 நாளைக்கு முன்னாடி பார்க்கணும். இல்ல சப்போஸ் உங்களுக்கு இதுலயும் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. இப்போ வாரத்துக்கு 7 நாள் தானே இருக்கு. வாரத்துக்கு 7 நாள் தானே இருக்கு. நான் 5 நாள் பின்னாடி போகணுங்கிறத விட 5 நாள் மைனஸ் பண்ணணுங்கிறத விட 2 நாள் முன்னாடி போயிட்டேன்னா எனக்கு ஈஸி தானே. எல்லாமே ஒண்ணு தானே. -5 பண்றதும் +2 பண்றதுமே அந்த 7க்கு அந்த வாரத்துக்கு ஒரே நாள் தான் வரும். இப்ப சொல்லி பாருங்களேன். டியூஸ்டேல இருந்து +2 பண்ணா என்ன? உங்களுக்கு தேர்ஸ்டே வரப்போகுது. அதே இந்த டியூஸ்டேல இருந்து மைனஸ் பண்ணி பாருங்க. -5 பண்ணி பாருங்க. -5 பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும்? டியூஸ்டேனா மண்டே, சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே. புரியுதா? இங்க நான் என்ன கான்செப்ட் சொல்றேன்னு? நான் நிறைய கான்செப்ட் சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த பேசிக் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கேப்சர் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன்? நான் -5 பண்றதும் சரி, +2 பண்றதும் சரி சேம் தான். அதே +6 பண்றதும் சரி, -1 பண்றதுமே சேம் தான். ஏன்னா வாரத்துல 7 நாள் தான். சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு தான் வரப்போகுது. அப்ப நான் +6 பண்றதை விட, +6னா என்ன? ஜனவரி, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு போறதை விட ஜஸ்ட் -1 பண்ணிட்டேன்னு வைங்களேன். இது எதை ஈக்குவல் பண்ணுது? அந்த 7 டேஸ் ஈக்குவல் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல டியூஸ்டேவை நான் +6 பண்றதை விட -1 பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு மண்டே டக்குன்னு கிடைச்சிருமா? சோ இது என்ன லாஜிக்னு பாத்தீங்கன்னா, +5னா -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 5 2 ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கு தான். ரெண்டோட ஆட் பண்ணா 7 தானே. அடுத்து இங்க 4ன்னு வந்தா இங்க 3ன்னு வரணும். ஓகே, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் மாறிட்டே இருக்கு. இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா பிளஸ். அது மாறிட்டே இருக்கும். அதுல நீங்க கவனமா இருக்கணும். இங்க பிளஸ்னா மைனஸ், இங்க 6னா இங்க 1. இந்த மூணையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் 5ன்னு வந்துச்சுன்னா நீங்க +5 பண்ற இடத்துல நீங்க -2 பண்றது ஈஸி தானே. +6 பண்ற இடத்துல -1 பண்றது ஈஸி தானே. அதே -6 வர்ற இடத்துல +1 பண்றது ஈஸி தானே. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அவ்வளவுதான். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இது ஒரு லாஜிக் இருக்குது. இதை நீங்க அப்ரோச் பண்ணனாலும் சரி, இல்ல வந்துட்டு பிளஸ் பண்ணி பாத்துக்கிறேன். ஜனவரி சாரி சண்டே, மண்டே, டியூஸ்டே 5 நாள் பிளஸ் பண்ணி பாத்துக்கிறேன், 6 நாள் பிளஸ் பண்ணி பாத்துக்கிறீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். நான் வந்துட்டு ஒரு லாஜிக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் தான், சேம் மந்த் கொடுத்துருக்காங்க. 2022 இருக்கு, 2013 இருக்கு. ஸோ 22ல இருந்து 30க்குள்ள எத்தனை வருஷம் இருக்கு? கேப் 8 வருஷம், 8 இயர்ஸ். ஓகேவா? இயர் கேப் என்ன? 8 இயர்ஸ். அண்ட் இதுக்கு இடையில வந்துட்டு 2024 ஒரு லீப் இயரும் 28 ஒரு லீப் இயரும் வரும். 2024 2028. அப்ப 2 லீப் இயர் இருக்கு. ஸோ 10 7ஆல டிவைட் பண்ணா 3ன்னு வரும். அப்ப டியூஸ்டே +3 என்ன வரும்? டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே தானே வரும். ஃப்ரைடே தான் ஆன்சர். ஆமா, ஆப்ஷன் ஏ ஃப்ரைடே. அதே இது இங்க மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. மைனஸ்ல இங்க 22 இருக்கு, இங்க 16 இருக்கு. ஸோ 2022 2016 மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பிளஸ் பண்ணோம்ல, இங்க ஃபார்வேர்ட்ல கொடுத்ததுனால பிளஸ் பண்ணோம். இங்க பேக்வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. இயர் வந்துட்டு பேக்வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க வந்துட்டு 8 தானே, 4 6 சாரி, நல்லா பாத்துக்கோங்க. இதனாலதான் நான் இந்த 2016 முன்னாடி போட்டுப்பேன். அப்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுல. இப்ப 22ல இருந்து 16 போடனே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். 16ல இருந்து 22 போறங்க, எனக்கு 6ன்னு வரும். ஓகேவா? சரியா? 6ன்னு வரும். அண்ட் இதுக்கு இடையில எத்தனை லீப் இயர் இருக்கும்? நான் 2016 ஒரு லீப் இயர் தான். ஆனா அதை கன்சிடர் பண்ணணுமான்னு பாத்தீங்கன்னா இங்க நவம்பர் தான் இருக்கு, இங்கே நவம்பர் தான் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 2016 லீப் இயரா கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை லீப் இயரா கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அப்புறம் 2020 ஒரு லீப் இயர் வரும். ஸோ ஒரே ஒரு லீப் இயர் தான் இருக்கு. அது மட்டும் நம்ம இங்க கன்சிடர் பண்ணா போதும். ஸோ டோட்டல் 7 நீங்க அப்படியே வச்சாலும் சரி, இந்த டியூஸ்டே இருக்குதுன்னா அதே டியூஸ்டே தான் வரப்போகுது. இதுல நீங்க எதையும் போட்டு மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 7/7 ரிமைண்டர் 0 வரும். அதனால அதே டே தான் போட போறோம். ஓகே, இந்த வாரம் 1ஆம் தேதி வந்துட்டு, இந்த மாசத்தோட 1ஆம் தேதி வந்துட்டு சண்டே வருது அப்படின்னு வைங்களேன். 8ஆம் தேதி என்ன வரும்? அதே சண்டே தான் வரும். +7 பண்ணணும். இது கூட +7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே சண்டே கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, 1 வந்துட்டு சண்டேன்னு வரீங்களேன், 8 சண்டே தான் வரும். புரிஞ்சா? 1ல இருந்து +7 பண்ணணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. 1 வந்துட்டு சண்டேனா அப்ப 7 சண்டே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்க கூடாது. +7 வரணும். ஓகே, அந்த இடையில +7ங்கிறது வரணும். அப்ப 8 தான். 8 அன்னைக்கு தான் அடுத்த சண்டே வரும். அடுத்து 15 அன்னைக்கு சண்டே வரும். அதுக்கப்புறம் இது கூட +7 பண்ணணும். +7 பண்ணீங்கன்னா 15 கூட +7 பண்ணீங்கன்னா 22. பாருங்க, 22 நமக்கு அதே சண்டே வருது. ஓகே, இந்த அடிப்படை ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரே மாதிரி. இது வேணா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த டைப் போலாம். ஏன்னா இதுல இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணா. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆன்சர்ஸோட தான் இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த டைப் போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் புரிஞ்சுச்சுல? ஃபர்ஸ்ட் டைப் என்ன? டே 2 மந்த் சேமா இருக்கும், இயர் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அது பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஃபைனலா ஒரு ட்விஸ்டோட ஒரு இது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். சரியா? அது ஏன் சொல்ல போறேன் அப்படிங்கிறது, என்ன சொல்ல போறேங்கிறது. சேம் டேட் நம்ம பார்க்க வேண்டாம், டிஃப்ரெண்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டேட்ஸ், டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் இருக்கிறது. ஓகே, டிஃப்ரெண்ட். இப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன? வெறும் டிஃப்ரெண்ட் இயர்க்குள்ளது. டிஃப்ரெண்ட் இயர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், மந்த் டேட் எல்லாம் சேமா இருக்கும். அது பார்த்தோமா? கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். 21. இந்த கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க. சேம் இயர் கொடுத்துக்கிறாங்க, சேம் இயர் கொடுத்துக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கேட்டிருக்காங்க. நவம்பர் 15, நவம்பர் 13. நவம்பர் 15 அன்னைக்கு எனக்கு இந்த டேட் அப்படின்னா நவம்பர் 30 அன்னைக்கு. அப்ப இந்த இடத்துல எது சேமா இருக்கோ அதை பார்க்காதீங்க. எனக்கு 15ஆம் தேதி டியூஸ்டே இருக்கு அப்படின்னா, எனக்கு 15 அன்னைக்கு டியூஸ்டே இருக்குன்னா, அப்ப 30 அன்னைக்கு என்ன இருக்கும்? இதுக்கு இடையில எத்தனை டேஸ் இருக்கு? இதுக்கு இடையில எனக்கு ஒரு 15 டேஸ் இருக்கு. 15னா அப்ப 15 7ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 1 ரிமைண்டர் வருமா? அப்ப டியூஸ்டே பிளஸ் 1 பண்ணிக்கோங்க. டியூஸ்டே பிளஸ் 1 அப்படின்னா வெனஸ்டே தான் ஆன்சர். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நடுவுல எத்தனை நாள் இருக்குங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல நான் இப்ப சொன்ன மாதிரி இதுல நடுவுல எத்தனை நாள் இருக்கு? 1க்கும் 8க்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்கு? 7 டேஸ் இருக்கா? அப்ப இந்த 7 7ஆல டிவைட் பண்ணுங்க. சண்டே வருதா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதுக்கு நடுவுல எத்தனை டேஸ் இருக்கு? 15 டேஸ் இருக்கு. அந்த 15 7ஆல டிவைட் பண்ணி, அதாவது ஏன் 7ஆல டிவைட் பண்ணோம்? வார கணக்கு. சண்டே வரும், வாரம். ஓகே, அதை கணக்கு பண்றப்போ ஒரு நாள் மிச்சம் வருது. அந்த ஒரு நாள் மிச்சம்னா அதுக்கு அடுத்த நாள் போயிடும். டியூஸ்டே பிளஸ் 1 பண்ணிக்கணும். டியூஸ்டே பிளஸ் 1 வெனஸ்டே. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் சேம் இயர் இருக்கு, டிஃப்ரெண்ட் டே கொடுத்துருக்காங்க. 15/1 மைனஸ்ல போடும். ஓகேவா? 15/1. 15க்கும் 1க்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்க. 15க்கும் 1க்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்கு? 14 டேஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப 14 டேஸ் அப்படின்னா இங்க 15 இருக்கு. சாரி, 1 5 15 14 தான் வரும். 14 தான் வரும்ல. சரி, பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்னன்னா இங்க நம்ம 15 + 15 30 வரும். 1 + 14 1 + 14 என்ன வரும்? நமக்கு 15 தானே வரும். இப்படி நான் பார்த்துக்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 15க்கும் 30க்கும் நீங்க 15 போட்டிருக்கீங்க, 1க்கும் 15க்கும் நடுவுல அப்ப 15 தானே வரும்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1ல இருந்து நான் 14 கூட்டினா எனக்கு 15ஆவது தேதிக்கு போகும். 15ஆம் தேதியில இருந்து எனக்கு 15 கூட்டினா எனக்கு 30ஆவது தேதி போகும். புரிஞ்சா? எந்த நம்பரை நம்ம கூட்டுறோங்கிறத பாத்துக்கோங்க. இங்க 14ங்கிறத கூட்டினா நமக்கு 15 போகும். அப்போ அதே 14 7ஆல டிவைட் பண்ணுங்க. 0 ரிமைண்டர் வரும். 0 ரிமைண்டர்னா அதே டேட் தான் போடணும். டியூஸ்டேங்கிறது தான் போடணும் ஆன்சர். போட்டுக்கலாமா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு லெவல் அடுத்து. இங்க நல்லா கவனிச்சுக்கணும். இயர் சேம், டேட்டும் மந்த்தும் டிஃப்ரெண்ட். நல்லா பாருங்க. 15 நவம்பர் 4 ஏப்ரல் முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகேவா? முன்னாடி ஏப்ரல் முன்னாடி தானே வரும். ஏப்ரல் முன்னாடி தானே வரும். அப்ப இங்க மைனஸ் கொடுத்துக்கணும். இது பேக்வேர்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15 2022 4 ஏப்ரல் 2022. இது பேக்வேர்டுல இயரை மாத்தி, ஜஸ்ட் இயரை சேமா கொடுத்துட்டு மந்த்தை மாத்தி கொடுத்துருக்காங்க பேக்வேர்டுல. இந்த இடத்துல ஃபார்வேர்டுல இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அதுக்கு போலாம். இது ஃபார்வேர்டுல மந்த்தையும் டேட்டையும் மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ 15 நவம்பரையும் 4 டிசம்பருக்கும் போறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆகும்? 15 நவம்பருக்கும் 4 டிசம்பர் போறதுக்கும் இதுக்கு நடுவுல 15ல இதுல ஒரு 15 நாள், 15 அங்க ஒரு 4 நாள் வருமா? 15 + 4. அப்போ 15 + 4 என்ன வரும்? நமக்கு 19. 19 7ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் என்ன வரும்? 5 வரும். சரியா? 5 வரும். சோ அப்ப இந்த டியூஸ்டே கூட +5 பண்ணிக்கலாமா? டியூஸ்டே கூட +5 பண்ணுங்க. சண்டே வருமா? +5 பண்ணலாம், இல்ல -2 பண்ணலாம். -2 பண்ணா எனக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ சண்டே +5 ஆர் நான் -2 பண்ணிக்கிறேன். எனக்கு +5னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்குமே. அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்?
அதனால நான் டைரக்டா -2 போட்டுட்டு சண்டே போட்டுக்கிறேன். இப்ப ஃபார்வர்டு எப்படி பார்த்தோம்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த டே இந்த 15ல இருந்து எனக்கு 4 போறதுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு எண்ணணும். ஓகேவா? 15ல இருந்து எனக்கு 30 போறதுக்கு, நவம்பர் 30 போறதுக்கு எனக்கு ஒரு 15 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நவம்பர் 40ல இருந்து 4 டிசம்பர் போறதுக்கு 4 நாள் ஆகும். ஓகே, அந்த இடையில பிளஸ்ன்னு சொன்னால இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல +14 அப்படிங்கிறது. அப்ப இந்த டேட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த டேட்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா 16 நாள் வரும். அப்ப அது தப்பாயிடும். அந்த டேட் முடிஞ்சிருச்சு, அந்த அன்னைக்கு டேட் கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேட்ல இருந்தா நம்ம பார்க்கணும். இப்ப எங்க 4 ஏப்ரல் நவம்பர்னு இருக்கா, அப்போ மந்த் இந்த இடத்துல ஏப்ரல் மந்த் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி இருக்கக்கூடிய மந்த், நவம்பர் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி. ஒரு இடையில ஒரு ஏப்ரல்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட இடையில வருது. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி என்ன பண்றது? அப்ப நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த மந்த்துக்கு என்னென்ன ஆட் டேஸ் வருதுங்கிறது. ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா? எல்லா மந்தோடையும் ஒவ்வொரு மந்த்துக்கும் என்னென்ன ஆட் டேஸ் வருதுன்னு. நவம்பர் 31 நாள், நவம்பர் 31 நாள். அப்ப 31 நாள்னா எத்தனை ஆட் டே வரும்? 3 ஆட் டேஸ் வரும். ஜனவரி 31 நாள் இருக்கும். அதுல எத்தனை ஆட் டேஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா 3 ஆட் டேஸ் இருக்கும். பிப்ரவரி 28 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 0 ஆட் டே. 29 வந்துச்சுன்னா 1 ஆட் டே. மார்ச் வந்துட்டு 30, மார்ச் வந்து 31 தானே, மார்ச் 31, இங்க 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. அப்ப மார்ச்ல எத்தனை ஆட் டேஸ் வரும்? 3 ஆட் டேஸ் வரும். இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னு பாருங்க, ஆட் டேஸ். அந்தந்த மந்த்துக்கு என்னென்ன ஆட் டேஸ் வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப 30 அப்படின்னா எவ்வளவு ஆட் டேஸ் வரும்? 2 ஆட் டேஸ் வரும். 30 இருக்கக்கூடிய மந்த்துக்குலாம் என்ன வரும்? என்ன ஆட் டேஸ் வரும்? 2 ஆட் டேஸ் வரும். 2 ஆட் டேஸ் வரும். 31 இருக்கக்கூடிய டேஸ்க்குலாம் 3 ஆட் டேஸ் வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 இருக்கக்கூடிய டேஸ்க்கெல்லாம், 31 இருக்கக்கூடிய மந்த்ஸுக்கெல்லாம் 3 ஆட் டேஸ். 30 இருக்கக்கூடிய மந்த்ஸுக்கெல்லாம் 2 ஆட் டேஸ். கிளியர்? இது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. பிப்ரவரி, அதாவது பிப்ரவரி மந்த், அந்த பிப்ரவரி மந்த்துக்கு மட்டும் லீப் இயரா இருந்தா 0 ஒரு ஆட் டே வரும். ஆர்டினரி இயர் இருந்தா 0 ஆட் டே வரும். அந்த ஆட் டே எப்படி கால்குலேட் பண்றோம்? 28 7ஆல டிவைட் பண்றோம். ரிமைண்டரே இல்லைன்னா 0. இப்போ 29 7ஆல டிவைட் பண்ணுங்க, 1 ரிமைண்டர் வரும். அதுதான் அதோட ஆட் டே. பிப்ரவரிக்கு மட்டும் 2 ஆட் டே வரும். கிளியரா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஏப்ரல் மந்த்ல இருந்து நவம்பர் மந்த், ஏப்ரல் மந்த்ல எத்தனை நாள் மிச்சம் இருக்குங்கிறத பாருங்க. ஏப்ரல் மந்த்ல 4 இருக்கு. இங்க 4னா ஏப்ரல் மந்த்ல மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 26 நாள் இருக்கும். அந்த 26 நாளே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல 4 நாள் விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். அதனால இதோட ஆட் நம்பரை டைரக்டா போடக்கூடாது. ஏப்ரல் 30 நாள்னா எத்தனை ஆடு டே இருக்குன்னா 2 ஆடு டே இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த 2 அப்படியே எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் வித்தியாசமா இருக்கணும். இந்த இடத்துல இந்த 4 நாள் முடிஞ்சிருச்சுல, 4 நாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. சோ ஏப்ரல்ல மொத்தம் 26 நாள் இருக்கு. அதுக்கு அடுத்து மார்ச் நீங்க 31ன்னு எடுக்க வேண்டாம். மார்ச் 31ன்னு எடுக்க வேண்டாம். மார்ச்சோட ஆடு டே என்ன? 3. அப்புறம் சரி, ஏப்ரலுக்கு அப்புறம் மார்ச் போடுற பாருங்க. ஏப்ரல், மே. சோ மேல நீங்க 31 எடுக்க வேண்டாம். மேனா ஆடு டே மட்டும் எடுத்தா போதும், 3ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஜூன்னா 30 வரும். சோ ஆடு டே மட்டும் எடுத்துக்கலாம், 2 போட்டுக்கலாம். அப்புறம் ஜூலை அப்படிங்கிறது 31 வரும். சோ ஆடு டே எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் அப்படிங்கிறது 31 வரும். ஆடு டே மட்டும் எடுத்துக்கலாம். செப்டம்பர் அப்படிங்கிறது 30 வரும். ஆடு டே மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நவம்பர் அப்படிங்கிறதுக்கு ஆடு டேவோ அதுவோ போடக்கூடாது. அந்த 15 அப்படிங்கிற நம்பர் போடணும். நவம்பர்ல எத்தனை நாள் வருது? நவம்பர்ல 15 நாள் மட்டும்தான் வரும். எல்லா நாளும் வராது. எல்லா நாளையும் நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா நீங்க ஆடு டேஸ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆட் டேஸ் போட்டுக்கலாம். ஆனா இந்த ஏப்ரல்லையும் நவம்பர்லயும் நம்ம எல்லா நாளும் எடுக்க மாட்டோம். ஏப்ரல்ல ஒரு 4 நாள் விட்டுட்டு எடுக்கிறோம். நவம்பர்ல வெறும் 15 நாள் தான் எடுக்கிறோம். அப்ப இதை எல்லாத்தையும் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கூட்ட போறீங்க. ஆன்சர் என்ன பண்ணணும்? 26 வேற கலர் எடுத்துக்கலாமா?
என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பாருங்க. எத்தனை நாள் இந்த ஏப்ரல் 26ல இருந்து ஏப்ரல் 4ல இருந்து நவம்பர் 15க்குள்ள எத்தனை நாள் வருது அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துக்கிறோம். ஓகேவா? இதுல நீங்க இந்த 31 அப்படியே வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். என்னன்னா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும். அது 7ஆல டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குமா, அதனால இதுல இருந்து அந்த ஆட் டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆட் டேஸ் மட்டும் போதும். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இந்த 26 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 15. சரி, இங்க அக்டோபர் மிஸ் ஆகுதுல. சரி பாருங்க, இடையில எந்த ஒரு மந்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அக்டோபர் மிஸ் ஆகுது, 31 3 வரும். அதை எழுதிக்கலாம். பின்ன வந்துட்டு ஒரு மந்தை விட்டுட்டோம், அப்ப தப்பாயிடும்ல ஆன்சர் பண்ணும்போது. அக்டோபர் 31 வரும், அதுல 3 ஆட் டேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நவம்பர்ல அந்த 15 டேஸ் எடுத்துக்கணும். அப்படி ஓகே, செக் பண்ணும்போது தான் தெரியுது இங்க ஒரு +3 விட்டுருக்கோம். அப்ப இப்போ ஓவராலா இதை ஆட் பண்ணுங்க. 26 31 37 7 என்ன வரும்? 57 வரும். 57னா நமக்கு அதை டிவைட் பண்ணுங்க, 7ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு ஆடுனா ஒரு ரிமைண்டர் வரும். ஏன்னா 56 7 8 56 பேலன்ஸ் 1 ரிமைண்டரா வரும். அப்ப இந்த டியூஸ்டே கூட என்ன பண்ணணும்? டியூஸ்டே கூட -1 பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு இந்த ஏப்ரல்ல இருந்து இதுக்குள்ள எத்தனை மந்த் எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு பாத்துட்டோம். அந்த வித்தியாசத்துல இந்த முன்னாடி பேக்வேர்டுல போடுங்கிறதுனால -1. சப்போஸ் இந்த இடத்துல ஃபார்வேர்டுல கேட்டிருந்தாங்கன்னா +1 போட்டுக்கணும். ஓகேவா? பேக்வேர்டா இருந்தாலும் ஃபார்வேர்டா இருந்தாலும் நம்ம இந்த கேப் கண்டுபிடிக்கிறது சேம் தான். கேப் கண்டுபிடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கேப் கண்டுபிடிக்கிறது இப்படிதான் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு மந்த்லயும் எத்தனை நாள் எடுக்குங்கிறது. ஆனா ஃபார்வேர்டு பேக்வேர்டுக்கு மட்டும் -1 பண்ணிக்கணும். இந்த இடத்துல பேக்வேர்டா இருந்தா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்வேர்டா இருந்தா மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? -1னா மண்டே வரும். இது நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் நிறைய பண்ணிப்பாங்க கேலண்டர்ல. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க பேசிக் அந்த ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபியூஷனே இல்ல கேலண்டர்ல. சரி, இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. மே இருக்கு, ஜூன் இருக்கு. மே ஜூன், சோ இடையில வந்து பெரிய ஒரே ஒரு மந்த் எதுவுமே இல்ல. மே அடுத்த மாசம் அப்படிதான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ மந்த் இயர் வந்துட்டு சேமா இருக்கு. எதெல்லாம் சேமா இருக்கோ அதை கன்சிடரே பண்ணாதீங்க. சரியா? 1 4 ஜூன் 1 மே. இப்போ 1 மேல இருந்து 30 மேக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள்ஸ் வரும்? 30 டேஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போட்டுறக்கூடாது, தப்பாயிடும். 1 மே முடிஞ்சிருச்சு. 1 மேல இருந்து உங்களுக்கு 30 மே போறதுக்கு எவ்வளவு நாள் வரும்? 29 டேஸ் போகணும். ஓகேவா? 1 மேல இருந்து 30 மே போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுக்கணும்? 30 மே போறதுக்கு 29 டேஸ் ஆகும். அப்ப இதுல ஒரு 29 நாள் இருக்கு. இந்த ஜூன்ல எத்தனை நாள் இருக்கு? 29. மேல வந்து 31 சாரி 31 போடணும்னா அப்ப 30 வரும். பாத்தீங்களா? இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்றது இல்ல. எவ்வளவுதான் நம்ம தெளிவா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தப்பு பண்ணிடும். சரி, 1 மே 31 மே. மேல வந்து மொத்தம் 31 நாள்ல 1 மேல இருந்து 31 மேக்கு நமக்கு போறதுக்கு இடையில எத்தனை நாள் இருக்கு? 30 டேஸ் இருக்கு. 1ல இருந்து +30 பண்ணாதானே 31 டே போக முடியும். அப்ப இதுல ஒரு 30 டேஸ் வருது. அப்புறம் ஜூன் மாசம் ஒரு 4 நாள் கொடுத்துருக்காங்க. சோ 4 ஜூன்ல ஒரு 4 நாள் கன்சிடர் பண்ணும். அப்ப இது ரெண்டே ஆட் பண்ணிக்கோங்க, 34 வரும். ஓகேவா? ஜூன் 4 வரைக்கும். 1 மேல இருந்து ஜூன் 4 வரைக்கும் இடையில எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டா 34 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். யாராவது 35ன்னு சொல்லிடாதீங்க, தப்பாயிடும். இதுல ஒரு 31 நாள், இங்க ஒரு 4, 35 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி சொல்லிடக்கூடாது. இதுல இந்த 1 கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? ஒண்ணுமே எனக்கு முடிஞ்சிருச்சு, அது அந்த அன்னைக்கு வெனஸ்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுனாலதான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு மேல ஒரு 30 நாளும் ஜூன்ல ஒரு 4 நாளும் வரும். ஸோ 34 7ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 6 வருமா? ஆமா, 6 வரும். 6 வரும். அப்ப வெனஸ்டேல இருந்து +6 பண்ணிக்கோங்க ஆர் -1 பண்ணிக்கோங்க. டியூஸ்டே ஆன்சர். டியூஸ்டே தான் ஆன்சர். ஓகே, அடுத்து இங்க ஜூன் 4 டிசம்பர். அப்போ மந்த் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா இடையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம இங்க ஆடு டேஸ் போட்டோம்ல, அதே ஆடு டேஸா போடணும். அதே மாதிரி ட்ரை பண்ணுமா? இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் மட்டும் கரெக்டா போட்டுருங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டினை நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட போட்டு பாருங்க.
கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஜூன் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும். அப்ப இதுல ஜூன்ல எத்தனை நாள் இருக்கு? ஜூன்ல எத்தனை நாள் கன்சிடர் பண்ணணும்? ஜூன்ல ஒரு ஜூன் 30 நாள் தானே, 30 நாள். அப்ப 26 நாள் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 நாள் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 26 நாள் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் ஜூலையோடது +3 பண்ணணும். அப்புறம் ஆகஸ்டும் +3 தான். அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னா +2. செப்டம்பர் அப்படின்னா +2. செப்டம்பர், அக்டோபர் அப்படிங்கிறது +3 வரும். தென் நவம்பர் அப்படிங்கிறது +2 வரும். தென் டிசம்பர்ல அந்த 4 அப்படி போட்டுக்கணும். 4 போட்டுக்கோங்க. அப்ப 26 + 4 30. 30ல இருந்து 36, 38, 53. ஸோ டோட்டலா 53 வருது. 53னா அப்போ வந்துட்டு -7ஆல டிவைட் பண்ணுங்க. அப்புறம் அந்த 4 வரும். ஓகே, 4 வரும். +4 இங்க ஃபார்வர்ட்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ +4 பண்ணிக்கோங்க. மண்டேல இருந்து +4 பண்ணலாம், இல்லாட்டி -3 பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் +4 பண்ணிக்கிறேன். +4 பண்ணா மண்டே +4 ஃப்ரைடே ஆன்சர் வருதா? சரி, பண்றது ஏதாவது தப்பு இருக்கா? வெயிட், இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். 53 தப்பு, ஃப்ரைடே ஆன்சர் கிடையாது. வெயிட் ஆட் பண்றதுல தப்பு பண்ணிட்டேன். 30, 36, 41, 43 தானே, 53ன்னு போட்டேன். 43 ÷ 7 அப்படின்னா நமக்கு 42. ஸோ 1 தான் ரிமைண்டர் வருது. ஓகே, 1 தான் ரிமைண்டர் வருது. அப்போ மண்டே +1 வரும். மண்டே +1 அப்படின்னா வந்துட்டு டியூஸ்டே தான் ஆன்சர். கிளியரா? ஒவ்வொரு நம்பரும் கால்குலேட் அந்த போடும்போது நீங்க போட்டுறது தப்பா கரெக்டா போட்டுருவீங்க. ஆனா ஆட் பண்ணும்போதோ சப்ராக்ட் பண்ணும்போதோ ஏதாவது மைனஸ் விட்டுருவீங்க, ஏதாவது ஒரு நம்பரை விட்டுருவீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மந்த்தை விட்டுருவோம். இப்ப நான் பண்ற தப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது எக்ஸாம்ல. ஓகே, நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதுல எல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப இப்படி நீங்க வந்துட்டு மந்த் வித்தியாசமா இருக்குது, இயர் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்ப நான் இங்க சொன்ன மாதிரி, இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டே கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டேட்டும் சரி இந்த டேட்டும் சரி சம்பந்தமே இல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி போற மாதிரி இருக்கு. இங்க 1961 கொடுத்துருக்கான், இங்க 1937. பேக்வேர்டுல ரொம்ப வருஷம் பேக்வேர்டு போற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸுக்கு சப்போஸ் உங்களால நான் இப்ப இது வரைக்கும் சொன்ன டைப்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் வரல, இத மாதிரி சேம் இயர்ல கொஞ்சம் இப்ப இப்படி இந்த மாதிரி இயர் வச்சு கொடுத்திருந்தாலும் நீங்க அந்த வித்தியாசம் இயருக்கும் பார்க்கணும், அந்த மந்த்துக்கும் பாப்பீங்க. ஓகே, நான் ஒரு டைப் நான் உங்களுக்கு சொல்லணும். அது சொல்றதுக்கு முன்னாடி மொத்தமே வித்தியாசமா இருந்துச்சுன்னா, இப்ப இதுல பாருங்க, மொத்தமே வித்தியாசமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த டே கண்டுபிடிக்கிற மெத்தட் யூஸ் பண்ணோமா, தாராளமா நீங்க இத 2 டேட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். தயவு செய்து இதுக்கு மட்டும் தானே எனக்கு டே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் டைரக்டா டே கண்டுபிடிச்சிட்டு போயிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா எனக்காக பண்ணிருங்க. இதுக்கான டேவை கண்டுபிடிங்க. சில டைம் இந்த இடத்துல இதோட சேம் டேவே கொடுக்க மாட்டாங்க. இதே மண்டே இந்த இடத்துல ஒரிஜினல், இந்த 1961க்கு ஒரிஜினல் டே மண்டே தான். சில டைம் +1ஓ +2ஓ நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக +1 +2 பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ அதனால என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு கம்ப்ளீட்டா டேட் எல்லாம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2க்குமே டேட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு டே கண்டுபிடிங்க, இதோட டேவை கண்டுபிடிங்க. மண்டே கரெக்டா இருந்துருச்சா, அப்ப இதோட டேவை கண்டுபிடிச்சுக்கோங்க. டே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சிம்பிளா ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் இது ஆல்ரெடி டே கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கோட்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வித்தியாசமா இருந்தா மட்டும் இப்படி பண்ணுங்க. மத்தபடி இதே மாதிரி டே சேம், மந்த் இயர் சேம், மந்த் மட்டும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் சொன்ன இன்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தேன்ல, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான், இதுவுமே ஈஸி தான். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதே மாதிரி அப்ரோச் பண்ணிப்பாங்க. இதுல இந்த டேட் இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் சரி, ஓகே, சேம் இயர் சேம் மந்த் சேம் டேட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாலும் இதே மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்றதுல தப்பு இல்ல. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதை மாதிரி கண்டுபிடிச்சு போடுறதுனாலும் சரி, இதே மாதிரி இந்த கோடை யூஸ் பண்ணி நான் 2க்கும் டே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஓகே, உங்களோட சாய்ஸ் தான்.
இப்ப இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்ன டைப்லாம் பார்த்துக்கிறோம் பாருங்க. டிஃபரெண்ட் இயர் மட்டும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி பார்த்தோம். இயர் வித்தியாசமா சேம் டேட் வர்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட் மட்டும் வேற மாதிரி வித்தியாசமா வர்ற மாதிரி பார்த்தோம். தென் வந்துட்டு மந்த்தும் டேட்டும் மந்த்தும் வித்தியாசமா வர்ற மாதிரி பார்த்தோம். இயர் சேமா வந்துட்டு டேட்டும் மந்த்தும் வித்தியாசமா வர்ற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இது இந்த இடத்துல 16 நவம்பர் 2022 26 ஜான் 1950 இதுல பாருங்க எவ்வளவு வருஷம் பின்னாடி போகுது பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் பாருங்க 2022 8 வருஷம் பின்னாடி போனோம். நவம்பர் மார்ச் 15 12 எல்லாமே மாறி இருக்கா. டேட்ல இருந்து டேல இருந்து மந்த் வரைக்கும் எல்லாமே மாறி இருக்கா. இதுக்கு நான் எந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இல்லை. இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான், டே கண்டுபிடிக்கிற மெத்தட். அதுக்கான கோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, அதுக்கான கோட்ஸை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கோட்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3மே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அந்த டேட்டுக்கு டே கண்டுபிடிக்கணும். டைரக்டா இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது, அது தப்பாயிடும். கோடு நான் இதை இப்ப இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறது இல்ல. இந்த வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோல போய் பாத்துக்கோங்க எப்படி இதை கோடு பண்றதுன்ட்டு. ஓகே, இன்னைக்கு எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இனிமேல் உங்களுக்கு எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ படிக்கிறவங்க ரொம்ப சீரியஸா படிங்க, ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ஃப்ரீயா. ஓகேவா, இது நான் ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸஸ. ஓகே, அபித் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதே சேனல்ல தான் நானும் இந்த ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதே டைப்ல. ஸோ நான் உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்றேன். அப்ப நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுத்த இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நம்ம அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் வரப்போகுது, பசில்ஸ் அந்த மாதிரி எல்லாம். ஸோ கண்டிப்பா ரெடியா இருங்க. இன்னும் பெஸ்ட், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரீயாவே நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல நம்மளோட குரூப்ல வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பவுன்ஸ் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும், இல்லாட்டி அபித் சார் இங்கிலீஷ். இப்போ வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. பவுன்ஸ் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல இருக்கும். ஓகே, அதை மாத்த முடியாதுல. பவுன்ஸ் அண்ட் ரைஸ் அப்படிங்கிறது அந்த லிங்க்ல இருக்கும். ஆனா சேனல் நேம் பாத்தீங்கன்னா அபித் சார் இங்கிலீஷ்ன்னு இருக்கும். இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். எல்லா டாபிக்ல இருந்துமே நான் எடுத்த கிளாஸ் நோட்ஸும் அண்ட் அதே மாதிரி இருக்கக்கூடிய டைப்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இன்னையோட நம்ம கேலண்டர் முடிச்சுக்கலாம். கேலண்டர்ல இருக்கக்கூடிய என்னோட நாலேஜுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மேக்சிமம் எல்லா டைப்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே, இன்னும் வேற ஏதாவது டைப்ஸ் மிஸ் ஆயிருந்ததுனாலும் சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு எடுக்கலாம். இந்த ஒரு 4 வீடியோவே பர்டிகுலரா இந்த கேலண்டருக்கு நான் இப்ப போட்ட ஒரு 4 வீடியோவே போதுமானது. ஸோ இதை பெஸ்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.